ஒரு காலத்தில் மலைகள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் அருகில் கருங்காடு என்று அழைக்கப்படும் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. சூரியன் மறைந்ததும் அந்த வழியில் யாரும் செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அங்கே வேதாளி என்ற ஒரு பயங்கர பேய் வாழ்ந்தது. வேதாளி ஒரு சாதாரண பேய் அல்ல. அது அநியாயமாக இருந்த ஒரு பெண்ணின் ஆவி. தன்னிடம் வரும் அனைவரையும் பயமுறுத்தி வழி தவறு செய்து காட்டுக்குள் இழுத்துச் செல்லும். பலர் சொன்னார்கள், அவள் கண்கள் நெருப்பைப் போல எரியும், சிரிப்பு குரல் கேட்டால் உயிரே உறைந்து போய்விடும் என்று. கிராமத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. அது காளியம்மன் கோயில். அந்த கிராமத்தில் முத்தையா என்ற ஒரு வயதான பக்தர் இருந்தார். தினமும் காளியம்மனுக்கு விளக்கேற்றி அம்மா எங்களை காப்பாற்று என்று பிரார்த்திப்பார். ஒரு நாள் முத்தையாவின் பேரன் காடு வழியாக மாடுகளை தேடி போனான். இரவு ஆகிவிட்டது. அவன் வீடு திரும்பவே இல்லை. முத்தையா விளக்கை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்றார். அப்போது மரங்களுக்கிடையில் ஒரு நிழல் நகர்ந்தது. ஹா 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 என்ற சிரிப்பு ஒலி கேட்டது. வேதாளி தோன்றினாள். அவள் குரல் இடியென ஒலித்தது. இங்கிருந்து யாரும் தப்ப முடியாது என்றாள். முத்தையாவின் உடல் நடுங்கியது. ஆனால் மனம் உறுதியானது. அவர் பயப்படவில்லை. இரு கைகளையும் கூப்பி, காளியம்மா, நீயே என் குரல், நீயே என் சக்தி என்று முழங்கினார். அடுத்த நிமிடம் காற்று சுழன்றது. விளக்கு தீ பெரிய ஜுவாலையாக மாறியது. பேய் நடுங்கியது. வேதாளி அலறினாள். இது இது காளியின் நாமம் என்று நடுங்கினாள். அவளின் பயங்கர முகம் மெதுவாக மாறியது. கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னை விடுவி, எனக்கு சாந்தி வேண்டும் என்று கதறினாள். முத்தையா, அம்மா, இந்த ஆன்மாவுக்கு கருணை காட்டு என்று காளியிடம் வேண்டினார். காளியம்மன் சக்தி அந்த இடத்தை நிரப்பியது. வேதாளி ஒரு ஒளியாக மாறி வானில் மறைந்தாள். காடு அமைதியானது. முத்தையாவின் பேரனும் பாதுகாப்பாக திரும்பினான். அன்று முதல் அந்த காடு சாபம் இல்லாது அமைதியாக திகழ்ந்தது. கிராம மக்கள் சொன்னார்கள், பயத்தை விட பெரியது பக்தி, பேயை விட சக்தி வாய்ந்தது தெய்வ நம்பிக்கை என்று.